இந்த பொண்ணு எக்ஸாம் எழுதிட்டு இருக்கும்போது அவளோட தொடையில ஹெல்ப் பண்ணி எழுதி அங்க வந்த மேமுக்கு காமிக்கிறா. அவங்களும் என்னதுன்னு சொல்லி பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடி ஒருத்தன் அந்த பொண்ணோட முதுகுல தட்டுறான். இதை பார்த்து அந்த மேமும் உடனே அந்த பொண்ணுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த பையனை நீ ஒன்னும் எக்ஸாம் எழுத தேவையில்ல வெளியே கிளம்புன்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சு விட்டுறாங்க. இவனுக்கு அந்த மேம் கிட்ட அங்க என்ன பேசுறதுன்னு ஒன்னும் புரியாம வெளியே வந்துடுறான். அதுக்கப்புறம் அங்க எமர்ஜென்சி அலாரம் பட்டன் இருக்கு, அதை உடச்சிட்டு அதை அமுத்தி விட்டுறான். இந்த மேம் அந்த பொண்ணு கிட்ட என்ன பிரச்சனை என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கும்போது ஃபுல்லா அலாரம் சவுண்டை கேட்டு அங்க எக்ஸாம் இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்டுமே வெளியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இந்த மேம் அந்த பொண்ணுகிட்ட நீ ஒன்றும் பயப்படாத, உடனே நான் வெளியே சேஃபாக கூட்டிட்டு போறேன்னு வெளியே கூட்டிட்டு வரும்போது அந்த பையனும் அந்த பையன் ஒரு ஆள் வராங்க. அவங்க 2 பேரும் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிடுறாங்க. இதை பத்தி இந்த மேம் அந்த காலேஜோட ஹெட்டிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ஆனா அவங்க கண்டுக்காம விட்டுறதுனால இந்த மேமுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம போயிடுறாங்க. அடுத்த நாள் எக்ஸாம் பேப்பர் கரெக்ஷன் பண்றதுக்காக உட்காந்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த மேம் எல்லா ஸ்டூடெண்டோட எக்ஸாம் பேப்பரும் திருத்திட்டு இருக்கும்போது ஒரு பேப்பர்ல மட்டும் டிஃப்ரெண்டா இருக்குது பாக்குறாங்க. என்னன்னா ரெட் கலர்ல இன்ட்டு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம் பேப்பர் வேற யார் பேப்பரும் இல்ல, அந்த பொண்ணோட பேப்பர் தான். அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு அதுல ரெட் கலர்ல மார்க் பண்ணி எல்லாத்துலயுமே இன்ட்டு கொடுத்துருப்பா. அதுக்கப்புறம் இந்த மேம் இது எல்லாத்தையும் படிச்சு பார்த்துட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. கடைசியில போலீஸ் வந்து அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க.